வணக்கங்க. நம்ம இப்போ பார்க்குறது எல்லோ கிரேசி ஆண்ட்ஸ். மஞ்சள் கலரில் இருக்குது. கால் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஆண்டனாவும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். இது வந்து கிரேசின்னு ஏன் கூப்பிட்றாங்கன்னா, இந்த கூடை டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கே இங்கே ஒரே ஓட்டமாக ஓடும். அதனால தான் கிரேசி ஆண்ட்ஸு, எல்லோ கிரேசி ஆண்ட்ஸ். இவங்க ஹேபிட் வந்து இந்த இலைகளை எல்லாம் ஃபோல்டு பண்ணி அது கூடு மாதிரி வச்சுக்கிடுறாங்க. அப்புறம் ஒரு காலனியாக வாழ்கிறாங்க. ஒரு குயின் இதுக்கு இருக்குது. இது வந்து அடிக்கடி தனித்தனியாக ஒரு குரூப்பாக தனியாக போய் பக்கத்துலேயே ஒரு காலனியாக ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இது வந்து இப்போ இது ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு போகுது பாருங்கள், பிளாக் கலரில். எல்லா இதுலையுமே எல்லாம் ஸ்கேவெஞ்சர்ஸ் மாதிரி தான். எல்லா இதையும் சாப்பிடுவாங்க. ஈவன் ஃப்ராகை விட சாப்பிட்றதா சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றாங்க. இந்த கூடு வந்து இப்படி இலையெல்லாம் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிடுறாங்க. இதில் வந்து அவங்க வந்து பெரிய அளவில் வாழ்கிறாங்க. இது ரொம்ப நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம்னா நம்ம மேலே ஃபார்மலின் ஒரு இதை ஸ்ப்ரே பண்ணுறதாக சொல்கிறாங்க. அது இரிட்டேஷனுக்கு, கண்ணுக்கு இரிட்டேஷன், ஸ்கின் இரிட்டேஷன் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இதை முசுறுன்னு சொல்கிறாங்க நம்ம பழக்க வழக்கத்தில். அதனால் நம்ம வந்து இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை வந்து ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது விவசாயத்துக்கெல்லாம். மாமரத்தில் அங்கே இங்கெல்லாம் கூடு கட்டிக்கிட்டு நம்ம எதாவது ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் முடியறதில்ல. அதனால் இதை ஒழிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து பெரிய திட்டங்கள் உருவாக்கணும். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.